கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய முத்துக்களை வைரங்களையும் கர்த்தர் தாமே அதிகமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற பதிவுகளில் சாபனாத் பனேகாவாக, அதாவது நசரேயனாக இயேசு கிறிஸ்து எப்படியாக பிரண்ணாமாக வெளிப்பட்டார் என்பதை பற்றி சில காரியத்தை நான் செய்தியின் மூலியமாக உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து 3வது வேதத்திலிருந்து நான் வாசித்து காண்பித்தேன். அதே போல மறுபடியுமாக இன்னும் அநேக விதமான வெளியேற பெற்ற செய்திகள் உண்டு. 3வது வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் உண்டு. கர்த்தர் இதை நீங்கள் காணும்படியாக, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, இன்னைக்கு நசரேயனாக இயேசு கிறிஸ்து தான் புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது அவர் சாபனாத் பனேகாவாக பிரண்ணாமாக வந்திருக்கிறார் என்பதை பற்றி இன்னும் அநேக விதமான பேராக்கள் முதல் நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசித்து காண்பிக்கின்றேன். அதாவது, தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வாரா? டஸ் காட் சேஞ்ச் இஸ் மைண்ட்? 65வது ஆண்டு 4வது மாதம் 27ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில உங்களுக்கு நான் 168வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் முதல் வரியில வருகின்ற பொழுது மெசியா இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் எப்படி வந்தார்? ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் வந்தார். அப்போ வேதம் போதிக்கிறது இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் அதே இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக 2வது வருகையிலே பூமிக்கு வர வேண்டும் என்றால் அவர் எப்படி வர வேண்டும்? முதல் வருகையிலே அவர் எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக வந்தாரோ அதே போலத்தான் 2வது வருகையிலும் இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலும் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் வர வேண்டும். பாருங்கள், 169 பேரவை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது இயேசு 3 நாமங்களில் வந்தார். மனுஷகுமாரன், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுடைய குமாரன், அது சபையின் காலங்கள் தோறும் சென்றது. பின்னர் தாவீதின் குமாரன். ஆனால் தேவனுடைய குமாரன் மற்றும் தாவீதின் குமாரன் என்பதற்கு இடையில் அவள் சொந்த வார்த்தையின்படி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் மற்றும் அநேக வேத வாக்கியங்களின் படியும் அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மறுபடியும் தன்னுடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும் என்றால் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் வர வேண்டும் என்று இந்த 3வது வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. அப்போ மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் இந்த பூமியிலே தீர்க்கதரிசியாக வந்தது யார்? வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான். மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் 5-6 பிரகாரம் அவர் இந்த பூமிக்கு தீர்க்கதரிசி வந்துகிறார் என்று இந்த உலகத்துக்கே தெரியும். என்டம் சர்ச்சுக்கு இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். வில்லியம் மரியன் பிரண்ணாம் ஒரு ப்ராஃபிட், ஒரு தீர்க்கதரிசி. எந்த வேத வார்த்தையின் பிரகாரம்? மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம். அதே போல சகரியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிரகாரம் சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். இவரோ சாயங்கால செய்தியாளர் என்று எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த மெசியா எப்படி வராரு? முதல் வரிகளே யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவாக ஒரு தீர்க்கதரிசியாக வந்தாரோ அதே போல 2வது வரியிலும் இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தன்னை ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் வெளிப்படுத்துகின்றார். பாருங்கள், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் மற்றும் அநேக வேத வாக்கியங்கள் படியும் அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். மாம்ச ரூபத்தில், ஜனங்களுக்குள் ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய வழியில் வர வேண்டும். சொன்னபடியே வந்தாரா? இல்லையா? தேவன் எப்பொழுது தன் வார்த்தையை மாற்றிக்கொள்வாரா? அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் சாபனாத் பனேகா ஆவிலே வரவில்லை. சாபனாத் பனேகா நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் வந்தார், பேசக்கூடிய மனிதனாகத்தான் வந்தார். பார்வோன் மன்னன் யோசேப்பை தன் கண்களாலே பார்த்தால் அவர் நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் இருந்தார், ஆவியிலே வரவில்லை. அதே போல் நசரேயனாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த உடனே ஆவியிலே வரவில்லை. மதலேனா மரியாள் அவரை ஒரு தோட்டக்காரனாக பார்த்தாள். மதலேனா மரியிடத்திலே இயேசு கிறிஸ்து பேசினார்,
அவர் ரபுனி என்று கூப்பிட்டால் பார்ப்பதற்கு தோட்டக்காரனை போல இருந்தார். எம்மோசஸில் போகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஆவியில செல்லவில்லை, நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் சென்றார். 6 மணி நேரம் பேசக்கூடிய மனிதனாகத்தான் இருந்தார். எம்மாசிசர்களும் அவரை காணும்படியாக ஒரு மனிதனாகத்தான் நின்று கொண்டிருந்தார். ஆவியில எங்கேயுமே அவர் வெளிப்படவில்லை. பூட்டின வீட்டுக்குள்ள சென்றார். அங்க எல்லோரும் பயந்துகிட்டாங்க. ஆவிதான் சாப்பிடுமா? மீன் கண்டையை உங்கள்கிட்ட சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? மீன் கண்டையை கூட நான் சாப்பிட்டு காமிச்சு பாருங்கள். மீன் கண்டை வாங்கி தேவன் சாப்பிட்டு காமிக்கின்றார். ஆவி எங்க சாப்பிடுமா சொல்லி பாருங்கள், தேவன் சாப்பிட்டு காண்பிக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு அவர் எப்படி வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகின்ற பொழுது ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு மனிதனாக, ஒரு சபைக்கு தீர்க்கதரிசியாக, இந்த புறஜாதிக்கென்று ஒரு தீர்க்கதரிசியாக. அப்ப இந்த புறஜாதிக்கென்று வந்த தீர்க்கதரிசி யாராக இருக்கிறார்? வில்லியன் மரியன் பிரண்ணாம் மாத்திரம்தான். எந்த புறஜாதி தீர்க்கதரிசியுமே நமக்கு வரவில்லை. ஒரே ஒருவர் தான், பிரண்ணாம் தான் வந்திருக்கின்றார். அதே போல சமாரியர்களுக்கும் ஒரே தீர்க்கதரிசி வந்தார், அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். ஆனால் யூதர்களுக்கோ ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அநேக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆனால் சமாரியர்களுக்கோ ஒரே தீர்க்கதரிசி, அது இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது ஒரே தீர்க்கதரிசி, அது பிரண்ணாமாக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் தான் பாருங்கள், மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் வில்லியன் மரியன் பிரண்ணாம் தான் ஒரு தீர்க்கதரிசியாக லவோதிகா சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. சொன்னபடி வந்தாரா இல்லைங்களா? பாருங்கள், அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. நாம தான் என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய ஞானத்தை கொண்டு, நம்முடைய சபை ஸ்தாபன கோட்பாடுகளை கொண்டு, பாரம்பரியத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வருவார் என்று நாமளே என்ன பண்ணிட்டோம்? நமக்குள்ள ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, ஒரு கோட்பாடுகளை பெற்றுக்கொண்டு, அந்த கோட்பாடுகள் மூலியமாக நாம் தேவனை தேடிக்கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், யெகோவா தேவன் ரூபத்தோடவா இயேசு கிறிஸ்துவாக வந்தாரு. கண்ணின் வயிற்றிலே பிறந்து வருகின்ற பொழுது அவர் எப்படி ஒரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டாரோ அதே போல பாருங்கள், 2ஆம் வருகையில் வருகின்ற பொழுதும் தேவன் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த பாலகன் தான் குமாரனாக புறஜாதிக்குள்ள வருகின்றார். தான் பாருங்கள், ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேலே இருக்கும். கர்த்தத்துவம் யாரு தோல் மேலங்க இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து தோல் மேலையா? பிரண்ணாமுடைய தோல் மேல தான் கர்த்தத்துவம் இருக்கிறது. நமக்கென்று ஒரு கொடுக்கப்பட்ட, புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்டவர் ஒரு குமாரன். அந்த குமாரன் மேலத்தான், தோல் மேலத்தான் கர்த்தத்துவம் இருக்கும். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு பாலகனாக, குழந்தையாக பிறக்கின்றார். புறஜாதிக்கு அவர் குமாரனாக வருகின்றார். அப்படி குமாரனாக வருகின்ற அந்த நசரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தோல் மேலே கர்த்தத்துவம் அவர் தோளில் மேலே இருக்கும் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், வேத வார்த்தையின் பிரகாரமாகத்தான் அவர் வந்திருக்கின்றார். வேத வார்த்தை நிறைவேறலாகத்தான் வந்திருக்கின்றார். ஆனால் கல்வாரி சிலுவையிலே நசரனுடைய விரதம் உடைக்கப்பட்டது. நசரனுடைய விரதம் கொண்டவன் மாம்சம் சாப்பிட முடியாது. நசரன் விரதம் கொண்டவன் ஒரு சாவுக்கு செல்ல முடியாது. நசரனுடைய விரதம் கொண்டவன் ஒரு திருமணம் செல்ல முடியாது. நசரன் விரதம் கொண்டவன் திராட்சரசம், மதுபானம் குடிக்க முடியாது. திராட்சை பழத்தில் வருகிற எந்த விதமான விதையோ கொட்டையோ எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விரதம் தான் நசரனுடைய விரதம். அந்த விரதம் தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து நசரனாகவே, தேவனாலவே நசரனாக பூமிக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால தான் அவரை நசரேல் சொல்லக்கூடிய மிகவும் கடினமான விரதம் அவருக்குள்ள இருந்தனால தான் அவரை நசரனாக இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார் என்று வேதம் போதிக்கிறது. சில பேர் நாசரத் என்னும் ஊர்ல வந்த நசரனாகிய இயேசு கிறிஸ்து, நாசரத் என்னும் ஊர்ல தான் வந்திருந்தாரு. ஆனா நசரன் என்பது என்ன? தேவன் மோசனிடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு விரதமாக இருக்கிறது. நீங்கள் என்னாமாகவும் 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. தேவன் மோசனிடத்துல ஒரு விரதம், ஜனங்களுக்கென்று ஒரு விரதம் வைக்கின்றார். அந்த விரதம் பாருங்கள், நசரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவாக விரதம் கொண்டவராக தான் பூமிக்கு வந்தார்.
அப்படி வருகின்ற பொழுது கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு, ஆடைகள் கிழிக்கப்பட்டு, சவரம் பண்ணப்பட்டு, முள்முடி அவர் தலையில குத்தப்பட்டு, 4 இன்ச்சு முள்முடி குத்தப்பட்டு, தலையில ஓட்ட போடப்பட்டு, இன்னைக்கு யாருக்காவது தலையில காயம் பட்டால் முடி வளருமா? காயப்பட்ட தழுவப்பட்ட இடத்துல யாருக்காவது முடி வளருமா? வளரவே வளராது. அப்ப அந்த முள்முடி சூட்டப்படுகின்ற பொழுது பாருங்கள், அவர் நடு மண்டையிலே முள்முடி சூட்டப்படுகின்ற பொழுது பாருங்கள், அங்கு முடி வளரவே இல்லை. யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. பிரணாம் தலைக்கு மேலே ஏன் சொட்டாக்கில் சொல்லிட்டு யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டார்கள். ஆனால் வேத வார்த்தை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சாபநாத் பனேகாவாக இயேசு கிறிஸ்து, நசரனாக இயேசு கிறிஸ்து எப்படியாக பிரணாமா வந்திருக்கிறார் என்பதை பற்றி வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவர் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அப்படி என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார் என்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் வருவார். எப்படி வருவார்? மானிட சரீரத்தில், சபைக்கு மாம்ச சரீரத்தில் ஒரு மனிதனாகத்தான் வருவார் என்று பாருங்கள் இந்த வார்த்தை போதிக்கிறது. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆபிரகாம் இடத்திலே எப்படியாக அவர் 3 பேராக வெளிப்பட்டு சாரிடத்தில் பேசுகின்ற பொழுது தன் முதுக திருப்பி நின்று கொண்டு சாரிடத்தில் எப்படி பேசினாரோ அதே போல ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததியாக அந்த கடைசியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அதே அடையாளத்தோடு வருவேன் என்று தான் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்தாரா? ஆபிரகாமிடத்தில் பேசினது போலவே 3 பேராக வந்தாரா என்பதை பற்றி நான் வாசிக்கின்றேன். அதே செய்திதான், தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வாரா? டஸ் காட் சேஞ்ச் இஸ் மைண்ட்? 65வது ஆண்டு 4வது மாதம் 27ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில 166வது பேராவை 66, 67 நான் வாசிக்கிறேன். இப்போது ஆபிரகாமின் பயணத்தின் போது தேவனை வெவ்வேறு ரூபத்தில் அவர் சந்தித்தான். இன்னும் அது போன்ற காரியங்கள் நம்மால் அதை எடுக்க முடியும், எடுத்து காண்பிக்கவும் முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் ஆபிரகாமின் வித்தாக இருக்கிறோம். ஈசாக்கு உண்மையிலே அவனுடைய சிறிய குமாரனாக இருந்தான். மாம்ச பிரகாரமாக அவன் அவனுடைய குமாரன்தான். இருப்பினும் ஆவிக்குரியபடி கிறிஸ்துவே ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தார். அவருடைய ராஜரிக சந்ததி, அவனுடைய விசுவாசத்தின் ராஜரிக சந்ததி இப்பொழுது அவருடைய ராஜரீக வித்துக்கு அதே பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், கிறிஸ்துவின் மணவாட்டி ஆபிரகாம் பயணித்த அதே பாதையில் சென்று கொண்டிருக்கின்றால், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பாக ஆபிரகாம் பார்த்த கடைசி அடையாளமானது தேவன் மனித சரீரத்தில் வெளிப்பட்டதாயிருந்தது. 2 தூதர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். பாருங்கள், அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவுடைய மனவாட்டியாகிய இந்த ஆபிரகாம் சந்ததியாகிய ஆபிரகாம் எப்படியாக தேவன் பயணித்த போது ஒரு குமாரன் கிறிஸ்து பூமிக்கு வருகின்ற பொழுது அங்க ஒரு அடையாளம், கடைசி அடையாளம், ஆபிரகாம் இடத்துல தேவன் மனிதனாக வெளிப்பட்டாரோ, மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டாரோ, அதே போல அந்த கடைசி நாட்களிலும் இந்த மனவாட்டிக்கு தேவன் ஏலோயும் ஒரு நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த பேராக்கள் நமக்கு போதிக்கிறது. அப்போ தேவன் எப்படி ஆபிரகாம் இடத்திலே வருகின்ற பொழுது 3 பேர் வந்தார்கள். கபிரேலாகவும் மிகவேலாகவும் ஏலோயுமாகவும் அங்கே வெளிப்பட்டு 2 பேரை அவர் சோதோமுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் ஏலோயுமாகிய தேவன் ஆபிரகாம் இடத்துல தரித்து கொண்டு ஆபிரகாம் இடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சாரால் ஏலோயுமுடைய முதுகுக்கு பின்னாடி கூடாத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது அவர் எப்படி தன் முதுக திருப்பி சாரிடத்தில் பேசுகின்ற பொழுது, சாரால் நீ ஏன் நகைத்தாய் என்று கேட்கின்ற பொழுது அங்க ஒரு நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றதோ
அதே போல இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்துவின் மனவாட்டிக்கும் அதே அடையாளம் நடக்கும் என்று தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அப்படியாகத்தான் 3 பேர் கீழே இறங்கி வந்தார்கள். 2 பேர் ரோமபுரி ஆகிய ஸ்தாபனத்துக்கு சென்றார்கள். ஒன்று ஓரல் ராபர்ட்டாகவும் இன்னொன்று பில்லி கிரகமாக வெளிப்பட்டார் என்று எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த 3வது நபராக பாருங்கள், தேவன் பிரண்ணாம் கூடத்திலே தங்கிவிட்டார். ஆபிரகாம் நாட்களிலே 3 பேர் வந்தது போலவே இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவின் மனவாட்டி வாழுகிற அந்த காலத்திலே 3 பேர் வந்தார்கள். 2 பேர் ஓரல் ராபர்ட்டாகவும் பில்லி கிரகமாகவும் பாருங்கள் சபை ஸ்தாபனங்களுக்கு கண்கள் குருடாக்கும்படியாக சென்று விட்டார்கள். ஆனால் ஒருவர் எப்படி ஆபிரகாம் இடத்தில் நின்று கொண்டு ஏழையுமாக நின்று கொண்டு பேசினாரோ அதே போல இந்த கடைசி நாட்களிலே அந்த லோகோஸ் அந்த ஏழையும் தான் பாருங்கள் பிரண்ணாம் கூடத்திலே நின்று தரித்து கொண்டார், பிரண்ணமாக நின்று கொண்டார். அப்படி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது பாருங்கள் ஆபிரகாம் இடத்திலும் சாராளத்திலும் காண்பித்த அதே அடையாளத்தை பாருங்கள் தேவன் பிரண்ணாம் கூடத்தில் நின்று கொண்டவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட்? வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 1960 ஆண்டு 3வது மாதம் 28ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில உங்களுக்கு நான் 33வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசித்து காண்பிக்கின்றேன். பாருங்கள், நான் வார்த்தைக்காக தடுமாறி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது என்னவென்று நான் அறியாமல் இருக்கிறேன். ஆகவே என்னோடு கூட ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்ய முயற்சிப்பார். அது என்னவென்பதை நான் அறியேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருக்கையில் பயபக்தியாய் அமர்ந்திருங்கள். இங்கே இன்னும் சற்று நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியோம். இவ்விதமாக இதற்கு முன்பு இதை நான் ஒரு காலம் பெற்றிருக்கவில்லை. அப்படியே ஜெபத்திலே தரித்திருங்கள். தேவனாகிய கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆம், அது இங்கே இருக்கிறது. அங்கே சோதோமிலே இருந்த அந்த தூதனானவர் தன் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல. பாருங்கள், சோதோமை அழிப்பதற்கு முன்பாக, சோதோமிலே காட்சி நடைபெறுவதற்கு முன்பாக தேவன் ஆபிரகாம் இடத்திலே தன்னுடைய முதுகை திருப்பி நின்று சாரால் ஏன் நகைக்கிறாள் என்னக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்க எப்படி நடைபெற்றதோ அதே போல அந்த கடைசி நாட்களில் நடக்கும் என்று தேவன் சொன்னாரே, அந்த சொன்ன அந்த ரகசியம் பாருங்கள், இங்கு இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். சாரலிடத்திலே தேவன் ஏலோயும் எப்படியாக தன் முதுகை காட்டி நின்று சாரலிடத்திலே பேசினாரோ அதே போல இன்றைக்கு இந்த கூடாரமாகிய இந்த சபைக்குள் இருக்கிற சாரால போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் மத்தியிலே இங்கே இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். அப்பொழுது இன்றிரவு இங்கே அதே தூதன், அதாவது அதே ஏலோயும், அதே அக்னிஸ்தம்பம், அதே ஆபிரகாம் இடத்தில் வெளிப்பட்ட அதே தேவன் தான், மாம்சத்தில் வெளிப்பட்ட அதே தேவன் தான் இங்கே அதே தூதன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது உங்களுடைய சகோதரன் அல்ல, இது உங்களுடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், நான் இப்பொழுது சபைக்கு முன்பாக என்னுடைய முதுகை திருப்பி நான் நிற்கப் போகிறேன். இது உங்களுடைய சகோதரன் பிரண்ணாம் அல்ல, இது உங்களுடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், இதுக்கு யாருங்க ஆமேன் சொல்லாம இது யாருங்க மறுதலிக்க முடியும்? விசுவாசிக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் ஆமேன் என்று சொல்வார்கள். அவிசுவாச பிள்ளைகளோ இந்த பேராவை மறுதலித்து விடுவார்கள். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம் இந்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை எடுத்து அது வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இவர் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியும்.
ஆனால் முன் குறிக்கப்படாத பிள்ளைகளோ இந்த பேராக்களை வாசிக்கின்ற பொழுது இது அவர் அல்ல. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுதளித்தார்களோ, ஆசாரியர்கள் மறுதளித்தார்களோ, பரிசேயர்கள் மறுதளித்தார்களோ, சதுசேயர்கள் மறுதளித்தார்களோ, 12 கோத்திரங்களும் எப்படியாக இயேசு கிறிஸ்துவை முதல் வருகளை அடையாளம் கண்டு கொள்ளவில்லையோ, அதே போல 2ஆம் வருகளை வெளிப்பட்ட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய பிரண்ணாமையும் பாருங்கள் இவர்கள் மறுதளித்து விட்டார்கள். ஆபிரகாம் இடத்திலே லோகோஸாக நின்று கொண்டு, ஏலோயமாக நின்று கொண்டு தேவன் சாராள் கூடிய கூடத்துக்குள்ள இருக்கின்ற சாராளுக்கு தன் முதுகை காண்பித்து சாராளத்தில் எப்படி பேசினார், அதே போல பாருங்கள் இன்றைக்கு பிரண்ணாம் கூடாரமாகிய சாராளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் தன்னுடைய முதுகை திருப்பி நின்று கொண்டு, அவர் பிரண்ணாமாக நின்று கொண்டு தன் முதுகை திருப்பி நிற்கின்றார். இது உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல, நானே உங்களுடைய கர்த்தர், நானே பசுத்தாவி என்று சபைக்கு தேவன் போதிக்கின்றார். ஜனங்கள் கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவாக வரல, சாபனாத் பனேகாவாக பிரண்ணாமாக வந்திருக்கின்றார். ஜனங்களுக்கு அது புரியவில்லை. அக்னிஸ்தம்பம் ஏன் பிரண்ணாம் மேலே இருக்கிறது, தலைக்கு மேலே ஏன் இருக்கிறது, பிரண்ணாமுடைய தோல் மேலே, வலது தோல் மேலே அக்னிஸ்தம்பம் இருக்கிறதே, கர்த்தத்துவம் அவர் தோல் மேலே இருக்கிறது, என்ன அடையாளம் என்று பாருங்கள், ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் யாருமே உரைக்கப்பட்ட வார்த்தையை வாசிப்பதில்லை. யாருமே தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலுமா அமர்ந்து கொண்டு தியானிப்பதில்லை. ஏனென்றால் இது உலக ஜனங்களுக்கு அல்ல, இது சபை ஸ்தாபன கோட்பாடுகளுக்கு அல்ல. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பேதுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தது போல, சமாரிய பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தது போல, அக்னிஸ்தம்பத்திலிருந்து பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தது போல, இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் தேவன் யாரை யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறபடியினால் இது கழுகு குஞ்சுகளுடைய ஆகாரமாக இருக்கிறது. இது கோழி குஞ்சுகளுக்கு ஆகாரம் இல்லை, இது கழுகு குஞ்சுகள் ஆகாரமாக இருக்கிறது. அப்ப கழுகு குஞ்சுகளாக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே இந்த உணவை புசிக்க முடியும். அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த உணவு ஜீர்ணாக முடியும். மற்ற பிள்ளைகளுக்கோ மற்ற பறவைகளுக்கோ இந்த உணவு புசிக்கவும் முடியாது, ஜீர்ணம் ஆக முடியாது. ஏனென்றால் இது முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தருகின்ற கிறிஸ்துவின் மன்னாவாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு அநேக சபைகள் இயேசு கிறிஸ்து ஆவியாகத்தான் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். சாபனாத்து பனேகாவா ஆவியா வரலையே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியாக வர முடியும்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த உடனே எம்மார் சீசர்கள் அவர் உருவத்தை பார்த்தார்களே, மதலேனா மரியாளும் உருவத்தை பார்த்தார்களே, பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கின்ற பொழுது உருவத்தை பார்த்தார்களே. பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கின்ற பொழுது ஏன் மரியாள் அவரை கண்டு கொள்ள முடியவில்லை? பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கின்ற பொழுது அப்போஸ்தலர்கள் ஏன் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை? அவரை பூதம் என்றும் ஆவி என்றும் பயந்து ஓடினார். ஏன் பயந்து ஓட வேண்டும்? அவர்கள் தான் 33 ஆண்டுகளாக மரியாள் இவர்தான் இயேசு என்று உருவத்தை பார்த்து கொண்டிருந்தார்களே. 3 ஆண்டுகளாக அவர் கூட இருந்த அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்து உருவத்தை பார்த்து கொண்டிருந்தார்களே. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அவர்கள் பயந்தார்கள்? ஏன் அவர்கள் ஆவி என்று ஏன் அவர்கள் அலறினார்கள்? அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? பாருங்கள், அந்த வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 34 முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 34 முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் என்ன செஞ்சிட்டாங்க? அவர் வீட்டுக்குள்ள, பூட்டின வீட்டுக்குள்ள வருகின்ற பொழுது ஒரு ஆவியை பார்ப்பதாக அவர்கள் கலங்கினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன?
நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதை என்று சொல்லி. பாருங்கள், ஒரு ஆவிக்கு எலும்பு இருக்காது, ஒரு ஆவிக்கு மாம்சம் இருக்காது, ஒரு ஆவிக்கு ரூபம் இருக்காது. இயேசு கிறிஸ்து மரித்து, நசரனாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுகின்ற பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர்கள் பயந்தார்கள், ஆவி என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அவரோ, என் கைகளை பாருங்கள், என் மாம்சத்தையும் எலும்பையும் நீங்கள் உண்டாக்குறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பவும் பாருங்க, அவங்க நம்பவே இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியாக வரவில்லை, அவர் மனிதனாகத்தான் வந்தார். நசரனுடைய விரதம் உடைக்கப்பட்டிருப்பதனாலே அப்போஸ்தலர்களுக்கு அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. எப்படி யோசேப்பு தான் சாபனாத் பனேகாவாக நின்று கொண்டு சொல்கின்றார், எப்படி அவர் யோசேப்பு சகோதரர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லையோ, அதே போல பாருங்கள், இந்த அப்போஸ்தலர்களும் இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அவர்கள் நம்பிக்கை இல்லாதபடிக்கு அவர்கள் விசுவாசிக்காமல் அவரை சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது சொல்கின்றார், உன்னிடத்துல சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா கேட்கும் பொழுது 42வது வசனம், அப்பொழுது பொரித்த மீன்களும், அதாவது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளும் ஆகமங்களிலும் சங்கீதத்திலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது என்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளை என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழவும் வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், எப்படி சாபனாத் பனேகா நடமாடக்கூடிய மனிதனாக வந்தாரோ அதே போல கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தவனை பாருங்கள், நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் வந்தார். ஆனால் அவர்களோ ஆவி என்றும் பூதம் என்றும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கலங்கினார்கள். ஏன் கலங்கினார்கள்? மரியாள் 33 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தை பார்த்து கொண்டிருந்தாலே, அப்போஸ்தலர்கள் 3 ஆண்டுகளாக ஊழியம் செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ரூபத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் பயப்பட வேண்டும்? எப்படி சாபனாத் பனேகாவாக வருகின்ற பொழுது யோசேப்புடைய சகோதரர்கள் அவரை கண்டு கொள்ள முடியவில்லையோ, அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நசரேயனுடைய விரதம் உடைக்கப்பட்டு, ஆடைகள் மாற்றப்பட்டு, முடி வெட்டப்பட்டு, சவரம் பண்ணப்பட்டு வருகின்ற பொழுது அவர் மனிதனாக நின்று கொண்டிருந்தால் கூட அப்போஸ்தலர்கள் இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை. அப்ப சொல்றார் அவரு, என் ஆவி என்று நினைச்சிட்டீங்களா? ஆவிக்கு எலும்பு சதையும் இருக்குமா? ஆவிக்கென்று ரூபம் இருக்குமா? உங்களிடத்தில் புசிப்பதற்கு என்ன உண்டு என்று கேட்டு மீன் கண்டை வாங்கி புசிக்கின்ற பொழுது ஆவி எங்காவது புசிக்குமா? ஆவி எங்காவது சாப்பிடுமான்னு சொல்லி பாருங்கள். தேவன் அந்த மீன் கண்டையையும் தேனையும் அங்கே புசித்து காண்பிக்கின்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அவர் வேத வார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது அவர் கண்கள் இருதயங்கள் திறக்கப்பட்டு தேவன் இவர்தான் கிறிஸ்து என்று காணும்படியாக அவர் கண்களை தேவன் திறந்து வைக்கின்றார். அதே போல இன்றைக்கு சாபனாத் பனேகாவாக வருகின்ற பொழுது தேவன் யாருடைய கண்களை திறந்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுடைய கண்களையும் இருதயத்தையும் பாருங்கள் தேவன் திறந்து வைக்கின்றார். அப்படி திறந்து வைக்கின்ற பொழுது முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே வில்லியன் மரியன் பிரண்ணாமை நசரனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் மெசியா என்றும் அவர்தான் ஏழையும் என்று பாருங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இன்றைக்கு தேவன் உங்களை முன்குறித்தாரா? உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படி எழுதப்பட்டிருக்கும் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட சாபனாத் பனேகாவாகிய நசரனாகிய இயேசு கிறிஸ்து தான் வில்லியன் மரியன் பிரண்ணாம் என்று உங்களை காணும்படியாக தேவன் உங்கள் கண்களையும் உங்கள் இருதயத்தையும் தேவன் திறந்து வைக்க வேண்டும்.
அப்படி தேவன் உங்களை கண்களையும் இருதயத்தையும் திறந்து வைத்தாரா? இன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? இன்றைக்கு வெளிப்பட்ட நசரனாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? இன்றைக்கு வெளிப்பட்ட மாசத்தில் வெளிப்பட்ட ஏழையும் ஆகிய யெகோவா தேவனை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? அப்படி காணவில்லை என்றால் நீங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே இருக்கிறீர்கள். நீங்கள் காணவில்லை என்றால் கர்த்தர் உங்களை முன் குறிக்கப்படவில்லை என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ விதமான உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து எத்தனையோ பேராக எடுத்து உங்களுக்கு நிரூபிக்க முடியும், வேத வார்த்தை சுட்டி காண்பிக்க முடியும். ஆனால் உங்களுக்குள்ள பசுத்தாவி இருந்தால் மாத்திரமே இன்றைக்கு வெளிப்பட்ட நசரனாகிய இயேசு கிறிஸ்து தான் பிரண்ணாம் என சொல்லக்கூடிய இந்த விலையேற பெற்ற வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை முன் குறிக்கப்படாமல் அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்யாமல் இன்றைக்கு வெளிப்பட்ட நசரனாக இயேசு கிறிஸ்து தான் பிரண்ணாம் என்று நீங்கள் கண்டு கொள்ளவே முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? சபை கோட்பாடுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறீர்களா? இல்ல உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே புதிய நாமத்தில் வெளிப்பட்ட நசரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய பிரண்ணாம் என்ற நாமத்தினுடைய நிமித்தமாக நீங்கள் ரகசியங்களை பெற்றுக் கொண்டீர்களா? எங்கே இருக்கிறீர்கள்? அநேக விதமான பேராக்கள் உண்டு. ஆனால் ஒரு பானையிலே ஒரு பானை ஃபுல்லா சாப்பாடு வெந்து கொண்டிருந்தாலும் அந்த சாப்பாடு வெந்துவிட்டுதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு சில சாப்பாடுகள் தான் எடுத்து அவர்கள் சோதித்து பார்ப்பார்கள். அதே போல இன்றைக்கும் உரைக்கப்பட்ட வார்த்தையில் அநேக விதமான பேராக்கள் இருந்தாலும் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்படி அந்த சாதம் சில சாதமே அது வெந்ததற்கான ஒரு அடையாளம் காண்பிக்கிறதோ அதே போல சில பேராக்கள் மாத்திரமே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இவர் கர்த்தர் என சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக்கொள்வது சில பேராக்கள் மாத்திரமே போதும். அப்படியாகத்தான் சில பேராக்கள் எடுத்து நான் உங்களுக்கு காண்பித்திருக்கின்றேன். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை முன்குறிப்பார் என்றால் சமாரிய பெண்ணை போல, பேதுருவை போல, பவுலை போல முன்குறிப்பார் என்றால் கர்த்தரே உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து இன்றைக்கு வெளிப்பட்ட நசரனாக இயேசு கிறிஸ்து தான் சாபநாத் பனேகாவாகத்தான் வில்லியன் மரியன் வந்திருக்கிறார் என்ற அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் தான் உங்களை முன்குறித்திருக்க வேண்டும். கர்த்தர் தான் உங்கள் கண்களையும் இருதயத்தையும் திறந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்று கண்டு கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் தாமே எம்மார் சிசுர்களைப் போல, மதலனா மரியாள் போல, அப்போஸ்தலர்கள் போல தேவன் உங்களுக்கு கண்களை திறந்து கொடுத்து சாபநாத் பனேகாவாக வெளிப்பட்ட பிரண்ணாம் தான் இன்றைக்கு நசரனாக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்தான் உங்கள் கண்களை திறந்து வைக்க வேண்டும். அவர்தான் உங்களுடைய காதுகளை கேட்க வைக்க வேண்டும். அவர்தான் உங்களுடைய செவிகளை திறந்து கொடுத்து உங்கள் கண்களை காணும்படியாக உங்கள் கண்களுக்கு கடிக்கம்மை போட்டு வார்த்தை சொல்லக்கூடிய அந்த வஸ்திரத்தை தேவன் அவர்தான் உங்களுக்கு அணிய வேண்டும். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன் குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னுடைய ரகசியங்களை ஆகாரமாக தருகின்றார். இந்த ஆகாரம் என்பது பொது ஜனங்களுக்கு அல்ல. இந்த ஆகாரம் என்பது கழுகு குஞ்சுகளுக்கு. அப்ப கழுகு குஞ்சுகளாகவே தேவன் யாரை உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் முன் குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே இது கழுகினுடைய ஆகாரமாக இருக்கிறது. கர்த்தர் அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. இந்த பேராக்களை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். தனிப்பட்ட நபராக கர்த்தரிடத்தில் முழங்கால் படித்து ஜெபியுங்கள். தனிப்பட்ட நபர் தான் மனமாற்றி, ஒரு சபை அல்ல, ஒரு குடும்பம் அல்ல, ஒரு கும்பல் அல்ல. அவர் எப்படி தனிப்பட்ட நபராக தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் அதே போல இன்றைக்கும் அவர் தனிப்பட்ட நபராகத்தான் தேவன் தன்னை மாம்சத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இன்றைக்கு வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியே பிரண்ணாமாக இருக்கின்றார். இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவே பிரண்ணாமாக இருக்கின்றார். இன்னைக்கு வெளிப்பட்ட நசரனாக இயேசு கிறிஸ்து பிரண்ணாமாக இருக்கின்றார். இன்னைக்கு வெளிப்பட்ட யெகோவா தேவனாகிய அந்த லோகோஸ், அந்த அக்னி ஸ்தம்பம் பாருங்கள், பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். இது உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஒரு காரியம். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் மாத்திரமே நீங்கள் மெசியாவை காண முடியும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஆமீன்.